செயற்குழு ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு செங்கல்பட்டு மாவட்ட கிளை சார்பாக மாவட்ட செயற்குழு மற்றும் அமைப்பின் வளர்ச்சி ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள ஸ்ரீ பாலாஜி மகாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்களின் ஆணைப்படி இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். பேரமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திரு கே மணிகண்டன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பேரமைப்பின் தேசிய துறை தலைவரும் மாநில பொது கண்காணிப்பு குழு தலைவர் திரு எஸ் கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் வளர்ச்சி பற்றியும் நம்முடைய கடமைகளை பற்றியும் பேசினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் திரு கே மணிகண்டன் அவர்கள் பேசிய போது நிர்வாகிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும், அதில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எங்கள் அனைவரையும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகளாக நியமித்த நமது பேரமைப்பு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மத்திய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரமைப்பின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைவோம், ஒருங்கிணைப்போம். அதன்பின் புதிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன. ஒன்றிணைவோம், மக்கள் பணியை செய்வோம். நன்றி. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் தலைவர் டாக்டர் சி பால் பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் முக்கிய பொறுப்பான தலைவர் பதவியை வழங்கியதற்கு திரு கே மணிகண்டன் ஆகிய நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நண்பர் திரு ஜே கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியையும், திருமதி மோகனசுந்தரி அவர்களுக்கு மாவட்ட பொருளாளர் பதவியும் மற்றும் என்னுடன் சக நண்பர்களாக இதுவரை தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பில் பயணித்த திரு ஹரீஷ்குமார் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர், திரு பி நந்தகுமார் மாவட்ட துணைத் தலைவர், திரு வி தமிழ்வாணன் மாவட்ட இணைச் செயலாளர், திரு வி மணிகண்டன் மாவட்ட இணைச் செயலாளர், திரு இ சிவகுமார் மாவட்ட துணைச் செயலாளர், திரு டி பாலாஜி மாவட்ட அமைப்பாளர், திரு எல் ஏழுமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், திரு எம் அம்பேத்குமார் மாவட்ட ஆலோசகர், திரு பால் தேசு சகாயம் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர், திரு ஜி பாலாஜி அவர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர், திருமதி எச் சுமதி மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஆகிய பொறுப்புகளை நியமித்து எங்களுக்கு வழிகாட்டியாகவும் மற்றும் எங்களை வழிநடத்தியும் செல்கின்ற மாநில பேரமைப்பு தலைவர் ஐயா பால் பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது முதல் கூட்டம். இந்த செயற்குழு கூட்டம் தலைவர் பேரமைப்பு தலைவர் ஆலோசனைப்படி செயற்குழு மற்றும் ஆலோசனை கூட்டமாக நாங்கள் கூட்டியுள்ளோம். இது குறைவான நேரத்தில் கூடிய கூட்டம். இந்த கூட்டத்திற்கு மாநில தலைமையிலிருந்து
வர வேண்டும் என்ற இதோடு நமது ஐயா டாக்டர் கண்ணன் ஐயா அவர்கள் மாநில தலைமையிலிருந்து வந்துள்ளார். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஏற்கனவே இந்த அமைப்பில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக. இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஐயா அவர்களுக்கு என்ன கோரிக்கைகளை வைக்கின்றோம் என்றால், நமது அமைப்பில் இணைந்து செயல்பாட்டில் உள்ளவர்கள் மட்டுமே நமது அடையாள அட்டையோ நமது லோகோ மற்றும் நேம் போர்டு ஆகியவற்றை, கொடி ஆகியவற்றை உபயோகிக்க வேண்டும். நமது அமைப்பிலிருந்து வேறு அமைப்புக்கு சென்றவர்கள் வேறு யாரும் இதை வழியாக உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை மாநில தலைமைக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அடுத்த கோரிக்கையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் மின்சாரத்துறைக்கு இந்த பகுதியில் காயரம்பேடு பகுதிகள் அடிக்கடி மின் பழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பல முறை மின்சாரத்துறை அணுகியும் எந்த விதமான எங்களுக்கு இதையும் கொடுக்கவில்லை, தகவலும் கொடுக்கவில்லை. அதனால் மின்சாரத்துறைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு கடிதத்தை தலைமையின் அனுமதியோடு அனுப்பியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காயரம்பேடு பகுதியில் வேலம்மாள் பள்ளி அருகே ஒரு கல்வெட்டு நீர் கல்வெட்டு ஒன்று அமைக்கிறதுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றி அந்த கல்வெட்டு அமைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்ப தலைமை ஒப்புதலோடு அனுப்ப இருக்கின்றோம். மேலும் இந்த பகுதியில் என்னென்ன குறைகள் இருக்கின்றோ எல்லாத்தையும் மக்கள் எங்களுக்கு கடிதம் மூலியமாகவோ தகவல் தெரிவித்தால் நாங்கள் எங்களால் மாவட்டத்தால் நிர்வாகத்தால் முடிந்ததை நாங்கள் உடனடியாக செய்து கொடுக்கின்றோம். எங்களால் முடியாதை பேரமைப்பு தலைவர் அனுமதியோடு அவர்கள் ஒப்புதலோடு அவர்கள் நிச்சயமாக செய்து தருவதாக முழு உத்தரவாதம் கொடுத்துள்ளார். நமது அமைப்பில் மெம்பர்கள் அதிகமாக சேர வேண்டும். உறுப்பினர்கள் நம்மளது பலம், உறுப்பினர்கள் தான் நம்மளோட பலம். அது இல்லாமல் ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்துலையும் ஒரு கிளை ஆரம்பிங்க. ஒன்றியம், வட்டம், எவ்வளோ இந்த கிராமங்கள் இருக்குது. கிராமந்தோறும் நம்ம நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தின் மூலிமா மக்களை ஒன்றிணைக்கணும். நம்மளோட உரிமைகளை, நம்மளோட கடமைகளையும் நம்ம மீட்டெடுக்கணும் என்பதை நீ கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது செயல்பாடுகள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, தலைவர் சாதாரணமாக யாருக்குமே எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டார். தலைவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா கலந்து ஆலோசித்து தான் கொடுப்பாரு. அதுவும் பரீட்சை வச்சு தான் அதில் நிரந்தரமாக அதை பதவியை உறுதியாக்குவார். தலைவர் அனுமதியோடு நாங்கள் மக்கள் குறைகளை தீர்க்கிறதுக்காக நாங்கள் இதை சமூக சேவையாக தான் நாங்கள் வந்திருக்கோம். சேவை மனுப்பாளர் தான் இந்த அமைப்பில் சேர்ந்தோம். சாதாரண உறுப்பினராக சேர்ந்து எங்களை இந்த மாவட்டத்தை பொறுப்பில் உட்கார வச்சு அவர் அழகு பார்த்துருக்காருன்னா அப்போ அவரோட பெருந்தன்மையை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் வாங்க, அமைப்பில் சேருங்க. தலைவர் நிச்சயமாக எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்றதான் அவரோட ஆசை. நிச்சயமாக எல்லாருக்குமே பொறுப்புகள் காத்திருக்குது. நீங்கள் கடமைகளை செய்யுங்க, உங்களுக்கான பொறுப்புகள் தானாக தேடி வரும். சார், இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. லைட் இல்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ண போகிறீங்க சார்? சார், எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளைகள் அமைக்கணும் சார். மாவட்டமே எல்லாத்தையும் மாவட்ட தலைவரே போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாததுனால அந்தந்த ஊரில் கிளைகள் அமைக்கிறோம். கிளைகள், ஒன்றியம், வட்டம் அந்த மாதிரி நாங்கள் எடுத்துன்னு வரோம். கிளைகளை பிரச்சனைக்கு அந்த கிளை தலைவர் மூலிமா கடிதம் மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நாங்கள் கொடுப்போம். அப்படி இல்லையா கிளை தலைவர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மாவட்ட செயலாளர் இருக்கார், மாவட்ட அமைப்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. மாவட்ட தலைவரான என்ன கூட நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லாரோட தொலைபேசி எண்ணை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் லைட் ஏரியில தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எந்த குறைகளாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த முழு உத்தரவாதத்தை நாங்கள் மாவட்ட தலைமை அனுமதியோடு உங்களுக்கு அளிக்கிறோம். நன்றி. நன்றி.